கதறி அழுத அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யா. கடந்த 30 ஆண்டுகளாக சினிமாவில் ஹீரோ வில்லன்னு மல்டி டாஸ்கிங் பண்ற அர்ஜுன் ஒரு இயக்குனரும் கூட. அந்த வகையில் அவர் சேவகன், ஜெய்ஹிந்த், தாயின் மணிக்கொடி, வேதம், ஏழுமலை உள்ளிட்ட சக்சஸ்ஃபுல் படங்களை இயக்கி இருக்கிறாரு. அந்த வகையில் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவை வச்சு சீதா பயணம் அப்படின்ற படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்துல நிரஞ்சன் அப்படின்றவர் ஹீரோவா நடிக்க, சத்யராஜ், பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட நிறைய நட்சத்திரங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில சீதா பயணம் படத்துடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ஐஸ்வர்யா பேசும்போது, ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. சீதா பயணம் படத்துக்காக கடுமையாக உழைச்சிருக்கோம். இந்த படம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் படமாக இருக்கும். அப்பா எப்போதுமே எந்த கேரக்டர்ல நடிச்சாலும் அதுக்காக மெனக்கிடுவாரு. முதல்வன் படத்துடைய ஷூட்டிங் டைம்ல ஒரு நாள் மிட்நைட் 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தாரு. அப்ப அவர் கழுத்து பகுதியில தீக்காயத்துல எரிஞ்சு போயிருந்தது. படத்துல அவர் வீட்டை குண்டு வச்சு வெடிக்க வைப்பாங்க. அந்த சீன்ல தீ விபத்துல சிக்கி அவருடைய கழுத்து பகுதி எரிஞ்சு போச்சு. அதை இப்ப நினைச்சாலும் கஷ்டமா இருக்குன்னு கண் கலங்கி பேசினாங்க ஐஸ்வர்யா. ஆக்சுவலி அர்ஜுன் உண்மையாகவே ஒரு டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் தான். அதுலயும் குருதிப்புணர் படத்துல சில காட்சிகளே வந்தாலும் அவருடைய நடிப்பு மாசாக தான் இருக்கும்.